ஃபுல்லாக தூங்கவே இல்லை. தூங்காமல் இருந்தது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சிவராத்திரினா தூங்கி விடுவோம், காலையில் இருந்துக்க முடியாது, கோவில் அதெல்லாம் விட்டுருவோம். அப்போ இங்கே வந்து செஞ்சது உண்மையிலே ரொம்ப காலையில் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக தங்கோடு வேலையை பார்க்குறோம், குடிக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம், மெடிடேஷன் பண்ணுறோம். அந்த மாதிரி இருந்தது. அப்போ நம்ம வீட்டில் அப்படி செய்ய முடியாது. 1 மணி நேரம் உட்கார முடியல, 1 மணி நேரம் உட்கார முடியல, டைம் ஆயிடுச்சு, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம அதில் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து செய்கிற டைம் தெரியல. நல்லா இருக்குது, உண்மையிலே நல்ல எனர்ஜி கிடைக்குது. நாங்கள் அது இவ்வளோ தூரம் நம்ம போய் பண்ணுறதுக்கு இங்கே அறந்தாங்கியில் இருக்கோம்னா இன்னைக்கு வந்து அம்மாவை செய்ய ஆரம்பிச்சோம். கவர்மெண்ட்டே அம்மா 2 நாள் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் ட்ரிப் வர முடியல, கழுவு போயிட்டோம், அதனால வரல. இப்போ கண்டிப்பாக வந்துருக்கோம். இப்போ மேடம் வந்து நம்மளுக்கு கிளாஸ் எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு கார்டோட கிஃப்ட்டு தான் இருக்குது. உண்மையிலே தெலுங்குல படிச்சு இப்போ நம்ம தெலுங்கு கற்றுக்கலாம் நம்மளால முடியாத விஷயம் தான் இருக்குது. நம்ம எதையுமே கற்றுக்க முடியல. ஆனால் இன்னும் இவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்களுடைய இதையும் குணப்படுத்தி உண்மையில ஆச்சரியம் கிரேட். உண்மையில அவங்க நம்மளுக்கு பொக்கிஷம் தமிழ்நாட்டுக்கு அவங்க நம்ம கொடுத்துருக்கோம். அதனால நான் வந்து அவங்களுக்கு பாராட்டி அவருடைய உண்மையிலே கொஞ்சம் சேர்ந்து அருமை அருமை உண்மையில நல்லா இருந்துச்சு. நல்லா புரிகிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே நல்லா இருக்குது. எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிச்சு. கிளாஸ் போனது தெரியல. 3 மணி நேரம் ஒரு ஆளே எடுத்தாலும் நம்மளுக்கு போர் அடிக்கல. அதோட நம்ம வந்து அதாவது நமக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் நம்ம மாற்றிக்கணும். நம்ம மாற்றிக்கிட்டு 2 கார் இருக்கிறதுக்கு நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். யாருக்கு அனாவசியமாக பேசினாலும் தேவையில்லாத கேட்டாலும் ஒரு காரில் விட்டு நம்மளால கைவிட்டோம் அப்படிங்கிறது என்னோட மனசு. அது மாதிரி நான் வந்து இதில் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். சாப்பாடு சும்மா சொல்லக்கூடாது. சுந்தரி கைவண்ணம் சூப்பர், நல்லா இருக்கு. ஆனா அத்தைக்குள்ள நிறைய கூட்டாதுப்பா. உண்மையில நான் கிளாஸ் சொன்ன மாதிரி மெடிடேஷன்ல உட்காரத்துக்கு ஒரு கஷ்டமா இருந்தது. அதுவே நல்லா இருந்தது. காலையில நாங்கள் நீ சாப்பிடல. காலையில் 10 மணிக்கு தான் 9 மணிக்கு தான் வந்தோம். எங்கிட்ட ஒரு கஞ்சி இருந்தது, எடுத்து குடிச்சிட்டோம். குடிச்சிட்டு வந்தோம். அதான் பசிக்கிற மாதிரி அப்புறம் பசிக்கல. அப்புறம் மதியம் நல்லா சாப்பிட்டோம். இந்த பசியில அப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்டா வந்து இப்படிக்கு நல்லா இருக்கு. 2 நாள் சும்மா சொல்லக்கூடாது. நான் 2 நாள் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மேலத்துல கிடைச்சது ரொம்ப முக்கியமாக நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். நாங்களும் வந்து இது பண்ணுவோம். இந்த இதை வந்து நாங்கள் மற்றவங்களுக்கு கொண்டு போவோம். ஸ்கூலில் கேட்டுருக்கோம். நாங்கள் மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு நான் சிஸ்டரோம். அவங்க இந்த 8 வருஷம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்களும் அதையும் கொஞ்சம் மேலே பண்ணுவோம். அதுக்கு மேலே அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா அது மாதிரி எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சி எல்லாம் கொடுத்ததுக்கு நன்றி, சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி.